ஃபிலிம் சார் இந்த மேடையில் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் அப்புறம் உங்கள் எல்லாருக்கும் என்னோட ஆரம்ப படத்தை சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா உங்களை யாரும் நான் மீட் பண்ணல. அண்ணா இவர் ரொம்ப ஓட்டராக இருந்தான். இவர் பேச நான் பேச மாட்டேன். நான் ஓட்டிட்டா சார். இல்லை சார், இப்போ நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டர் கோகுல் சார் இருக்கிறாரு. ஸோ அவர் எந்த விஷயத்துக்குலாம் திட்டு வாங்கியிருக்காரு சார் உங்ககிட்ட? பாருங்க, ஆனோட சொந்த கொண்டாடுற நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டரா? ஏன் ஆளு நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டரா ஆனோட சொந்த கொண்டாடுறாரு சார். நீங்கள் ஏதோ பிளான் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் பேசி வச்சுட்டு. ஸோ எதுக்குலாம் திட்டு வாங்கிட்டாருன்னு சொன்னீங்கன்னா உங்க அசிஸ்டன்ட் டைரக்டர் உங்ககிட்ட எதுக்குலாம் திட்டு வாங்கியிருக்காருன்னு கேட்டேன். இவன் பாதி நேரம் என்ன தாங்க ஓட்டிட்டு இருப்பான். நான் எங்க இவனை பிடிச்சி திட்டுறது? கோகுல் இந்த கோகுல் வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு ஆட் ஃபிலிம் ஷூட் பண்ணும்போது மீட் பண்ணேன் கோகுலை. கோகுல் கிட்ட ஃபர்ஸ்ட் நான் போய் கேட்டேன், எப்பா நான் படம் பண்ண போறேன், கொஞ்சம் வந்து எனக்கு ஹெல்ப் பண்றியா அப்படின்னு. இது வந்து ரொம்ப ஸ்ட்ரேஞ்சான விஷயம். ஏன்னா ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சது கோகுல. என்ன ஒன்னா நம்ம ஏதாவது மொக்க ஜோக் போட்டோம்னா அப்படியே உருண்டு சிரிப்பாரு. இப்படியே உருண்டு சிரிச்சிருப்பாரு. அப்போ கோகுல் சிரிச்சாதான் ஓகே இந்த ஜோக் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னோம். சரி நல்லா இருக்கு, இது மாதிரி நமக்கு கூட வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு பண்ண. ஆனால் பயங்கர ஷார்ப்பா இருந்தாரு பையன். அது கோகுல் அறிந்தும் அறியாமலும். அதான் ஃபர்ஸ்ட் அசிஸ்டண்டா ஜாயின் பண்ணோடனே கோகுல் கிட்ட ஃபர்ஸ்ட் கோகுல் வில் பி ஷூட்டிங் அ சாங், பயங்கர ஃபுல் பீட் நல்ல ஒரு சின்ன குடுக்கி வச்சு ஒரு கிராஸ் பெல்ட் போட்டு ஹையர் பாய் ஒரு கிராஸ் பெல்ட் போட்டு குத்துருக்கு திருப்பாரு. குத்தும் போது மூஞ்சில் ஒரு டென்ஷன் இருக்கும். இப்படிதான் குத்திட்டு இருப்பாரு. தட் இஸ் ஃபர்ஸ்ட் சீன். நல்லா ஆடுவாருங்க. உங்களுக்கு இன்னொன்று கோகுல் பற்றி தெரியணும்னா, இது நான் இன்னைக்கு வரைக்கும் என்னோட அசிஸ்டன்ட் எல்லாருக்கிட்டுமே என்டல் கோகுல் வந்து ஐ வாண்ட் ஆல் யூ கைஸ் டு பீ லைக் கோகுல். வரவெல்லாம் பார்ப்பேன், யாருங்க அந்த கோகுல், எல்லாரும் பீ லைக் கோகுல் அப்படின்னு இன்னும் பார்த்துருக்க மாட்டாங்க ஆக்சுவலாக. பட் ஐ ரியலி மிஸ் யூ கோகுல் ஈவன் டில் டுடே. அண்ட் ஐ திங்க் திஸ் இஸ் த மோஸ்ட் ப்ரௌடஸ்ட் மூமெண்ட். எனக்கு வந்து குழந்தை பிறந்த மாதிரி இது. பிகாஸ் கோகுல் இஸ் மோர் அ ஃபேமிலி. எனக்கு கோகுல் வந்து படம் பண்ணுறது அப்படின்னா என் படத்தோட பெரிய விஷயம். பிகாஸ் யூ ஃபீல் ரியலி குட் ஒர்க் பண்ணிட்டு படம் பண்ணுறது போது பயங்கர சந்தோஷமான ஒரு விஷயம். ஆனால் ஒன்றுங்க வந்து பாட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க அப்படின்னாங்க. ஆக்சுவலாக மழையின் சாரல் அப்படின்னு பயங்கரமாக கலாச்சாரம். எனக்கு ரொமான்ஸ் ரொம்ப தூரம். இதில் வந்து ரொமான்டிக் சாங் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு நான் அந்த பாட்டை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது நம்மளால வந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணி ரொமான்ஸ் பண்ணுவார் அப்படின்னு. சரி நல்ல ஒரு கல்யாண மேடையாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு ஏங்க அங்கிள் ஆண்டி இங்கேயே அப்படின்னா பேசாமல் கல்யாணம் பண்ணிடலாங்க. ஒரு நல்ல பொண்ணு பார்த்துட்டு போய் கூப்பிட்டு கல்யாணம் பண்ணி வச்சுக்கலாம். இங்கேயே மேடையில் ஒரே கட்டி விட்டுலாம் கோகுல. இப்போ வந்து கோகுல் ஒரு இன்னொரு ஸ்பெஷாலிட்டி சொல்லணும்னா மொக்க ஜோக்கெல்லாம் சூப்பராக சொல்லுவாருங்க. அதாவது நம்ம எதாவது சொல்லணும் அதில் மொக்க ஜோக். இப்போ நீ ஒரு மொக்க ஜோக்கு சொல்லி ஆகணும். இப்போ நீங்கள் ஒரு மொக்க ஜோக் சொல்லணுமா சார்? ஐயோவா நீங்கள் சொல்லுங்கள். உங்களை மாதிரி நாங்களும் சிரிக்கிறோம். மொக்கையாக தான் இருக்குமா சார்? நாங்களும் அதான் பண்ணிட்டு இருக்கோம். சரி, நீங்கள் விஷ்ணு சார்கிட்ட ரொம்ப கற்றுக்கிட்ட விஷயம் என்ன? ரொம்ப இவர்கிட்ட இதை நான் கற்றுக்கிட்டேன்ப்பா அப்படின்னா எது சொல்லுவீங்க? அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் எல்லாம் ரொம்ப ரொம்ப அழகாக காட்டுறாரு. ஸோ அதெல்லாம் எப்படி கற்றுக்கிட்டீங்க அவர்கிட்ட? அதெல்லாம் சொல்லுங்கள். கற்றுக்கிட்ட விஷயம்னா மெயினாக வந்து ஃபஸ்ட்டு டெடிகேஷன் சார். நீங்கள் எதுவும் பொய் சொல்ல சொல்லியிருக்கீங்க? குரூப்பா இதை பற்றி பெருமை யாரோ ஒருத்தங்க பேசுகிறாங்க. எப்படி பேசு கோகுல்? டென்ஷனாக இருக்கும். இன்னைக்கு ஸ்க்ரீனில் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா அது எல்லாமே எப்படி கற்றுக்கிட்டேன். ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் பேக்கிங், இன் டர்ம்ஸ் ஆஃப் டெடிகேஷன், இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபாஸ்ட் ஒர்க் அண்ட் ஹார்ட் ஒர்க் எல்லாமே நான் கற்றுக்கிட்டேன். ஸோ இப்போ சார் வந்து சொன்னார், விஷ்ணுவர்தன் சார் வந்து ஹீரோயின் கிட்டலாம் நான் தான் டைலாக் சொல்லுவேன், அடம் பிடிச்சி போய் டைலாக் சொல்லுவாராமே கூகுள் கிருஷ்ணா, கேள்விப்பட்டோம். அவங்க அசிஸ்டன்ஸ் தான் சொன்னாங்க. அதெல்லாம் நடக்கிறதா நாங்கள் பப்ளிக்லலாம் நாங்கள் பேசுறது கிடையாது. சரி ஓகே சார். இப்போ உங்கள் இல்லை நான் இப்படி தான் நான் வெள்ளங்கத்தனமாக ஏதோ கேள்வி கேட்டுட்டே இருக்கேன். அடுத்தது பாருங்களேன், நீங்கள் ஃபஸ்ட் உங்கள் பொண்டாட்டி நீங்கள் எங்கே பார்த்தீங்க? நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் எங்கே கல்யாணம் பண்ணிருக்கீங்க? அடுத்து உங்கள் ட்ரீம் வெட்டிங்க சார். இப்போ உங்கள் கையாலே சாங் அப்படி ஓப்பன் பண்ணிக்கிங்க சார். ஏன்னா ரொம்ப கலை எப்படி சார் என் வேலை நீங்கள் பண்ணீங்கன்னா எப்படி சார்? ரொம்ப சாரி. ஓகே, ஆஹா கல்யாணம் இப்போ கொஞ்சம் சீரியஸாகவே பேசலாம். அண்ட் இட்ஸ் நைஸ் டு ஹேவ் யஷாட் ஃபிலிம்ஸ். இதெல்லாம் கொஞ்சம் பீட்டரில் சொன்னால் தான் கொஞ்சம் ஸ்டைலாக இருக்கும், அதனால தான். அண்ட் கோகுல் இட்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது சார். அதனால தான் இருப்பா நான் பேசி முடிச்சதான் அவங்க ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு. இட்ஸ் நைஸ் ஹேவ். அண்ட் கோகுல் ஐம் வெரி ப்ரவுட் பிகாஸ் விஷுவல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஐ திங்க் த டிஓபி, தி ஆர்ட் டைரக்டர், த காஸ்ட்
Non-E, Nani. I've been a great fan of yours, Nani. I've seen all your films, it's very nice. Vani also looks really good, it's been a great cast. And Gokul, I was very worried. ஏன்னா உன்னோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும்போது ஃபர்ஸ்ட் யூடியூப்ல காலையில் ஆஃபீஸ் போனோட எல்லாத்தையும் அடைச்சு யூடியூப்ல ஓப்பன் பண்ணிட்டு எல்லாம் வாங்க கூகுள் படத்தோட ட்ரெய்லர் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக எக்ஸ்ட்ரா ஸ்பீக்கர்லாம் ஃபிட் பண்ணி பார்த்து எனக்கு செம்ம டென்ஷன் எனக்கு. பட் ஒன்ஸ் ஐ saw the trailer, I was so happy. ஏன்னா it looks so beautiful, it looks so rich. எவ்வளோ அழகாக இருந்ததுன்னா அப்படியே உன்ன மாதிரி அப்படியே சிக்கின்னு இருந்துச்சு. பாவம் நல்லா இழைச்சிருந்தாங்க. இப்போ கண்ணே தெரியாத அளவுக்கு கண்ணை வளர்ந்துருச்சு அவருக்கு. Sign of prosperity and happiness. All the very best, Gokul. And I think the film will do really great.